ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சில்சிலா ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். நந்தினி கோயிலுக்கு போயிருப்பா. அப்ப கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கா. கடவுளே, எனக்கு என்ன முடிவு எடுக்குதுன்னு தெரியல, எனக்கானவனை நீங்களே என் கண்ணுல காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணை திறந்து பார்த்தா எதுக்காப்புல ஃப்ரெண்டு காரியோட புருஷன் தான் நிக்கிறான். அவனை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. குணால், நீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ பார்த்துட்டு இருக்கா. ஆமா, நான் தான். இந்த பார் நந்தினி, நீ நல்லா யோசிக்க. நீ ரொம்ப குழப்பத்துல இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அவனை நம்பாத. அவன் கண்டிப்பா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துவான். அவன் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்கான். அந்த வலையில நீ விழுந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு தான் இவன் போவான். இவளுக்கு பயங்கர குழப்பமா இருக்கும். இது வரைக்கும் அவன் பண்ண கொடுமைலாம் நினைச்சு பார்த்துட்டு இப்ப நம்ம என்னதான் முடிவெடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சைக்கோ பைய வந்துருவான். நந்தினி, என்னம்மா ஆச்சு? நான் உன்கிட்ட நேத்து சொன்னனே, அதை பத்தி நீ யோசிச்சியா? ஏதாவது முடிவெடுத்தியா என் கூட வாழ்றத பத்தி அப்படின்னு அவன் கேட்க, இல்ல, நான் இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கல, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக பாக்குறா. டக்குன்னு இவன் கையை பிடிச்சி இழுக்கிறான். இந்த பாருமா, நான் உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன்ல, அதுக்கு என்ன மன்னிச்சிரு. நீ போனதுக்கு அப்புறம் தான் உன்னோட அருமை எனக்கு புரிஞ்சிச்சு. நீ இல்லைன்னா கண்டிப்பா என்னால வாழவே முடியாதுமா அப்படின்னு கண் கலங்கி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். ஒரு பக்கம் இவ அந்த சைக்கோ பையில பாக்குறா, இன்னொன்னு பக்கம் குணால பாக்குறா. ரெண்டு பேரையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கா. ரொம்பவே குழப்பமா இருக்கு அவளுக்கு. அதோட ரொம்ப சோகமா இவ உட்கார்ந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அங்க ஒரு லேடி போறாங்க. அவங்க ஒரு கயிறை கொடுக்குறாங்க. இந்த பாருமா, நீ ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த கயிறை அங்க மரம் இருக்கு பாரு, அதுல 3 தடவை சுத்தி கட்டுன அப்படின்னா கண்டிப்பா நீ நினைக்கிறது எல்லாமே நடக்கும். போயிட்டு செஞ்சு பாருமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவளும் நம்பிக்கையோட அதை போய் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பின்னில இருந்து யாரோ அவ மேல கை வைக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்த அவளுக்கு பயங்கர ஷாக்கு. அவளை அடைய நினைச்சான அந்த வயசான கிழவன். சோ அவன் தான் அவளோட பின்னாடி நிக்கிறான். என்னம்மா நந்தினி, இங்க வந்துட்டியா? நீ காசுக்காக எவன் கூட வேணா என்ன வேணா பண்ணுவ, ஆனா இங்க ரொம்ப பயபக்தியா புடவெல்லாம் கட்டிட்டு கோயிலுக்கு சாமி கும்பிட்டு இருக்கியா? நல்லாதான் இருக்கு இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பு தப்பா இவகிட்ட பேசுனது மட்டும் இல்லாம அம்மா அவ மேல கைய வைக்க வரா. இவ பயந்துட்டு நிக்கிறா. அந்த நேரத்துல கரெக்டா ஒரு கை தடுக்குது. யாருன்னு பார்த்தா அது அந்த சைக்கோ பையன் தான். இவ்வளவு திமிரு இருந்தா என்னோட பொண்டாட்டி மேல கைய வைக்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பலர்னு அரைஞ்சு அவனை நல்லா அடிச்சு வெளில துரத்தி விட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. எதுவுமே சொல்லாம அந்த இடத்த விட்டு போயிடுறா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சமைச்சிட்டு இருக்கும் போதெல்லாம் அவனை பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. அப்ப மௌலியும் என்னாச்சு, ஒரு மாதிரியா இருக்கு, நீ நல்லா இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தொண பேசிக்கிட்டே இருக்கா. அப்பதான் இவ சொல்றதுக்கு வரா இந்த மாதிரி கோயில்ல நடந்த விஷயத்த. ஆனா இவளுக்கு தான் அந்த சைக்கோ பையனை பிடிக்காது. ஏதாவது சொன்னா ரொம்ப தப்பா நினைச்சுப்பாளோன்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியா இருந்துருவா. அதோட வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே அந்த சைக்கோ பையன் கால் பண்றான். வீடியோ கால் தான். அதை பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா கையில கட்டு போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். என்னங்க ஆச்சு, நல்லா தானே இருந்தீங்க, எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு அவ பயந்துட்டு கேக்குறா. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த வயசான கிழவனை நான் அடிச்சல, அவன் ஆளுங்களை அனுப்பி என் கையை உடைச்சிட்டான், அதனாலதான் இப்படி இருக்கு, எனக்கு ரொம்பவே வலிக்குது, இந்த இடத்துல நீ இருந்தா என்ன எப்படி எல்லாம் கவனிச்சிருப்பல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கான். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நம்மளால தானே இவன் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவா. இவன் கிட்ட தனியா இவ பேசிட்டு இருக்கிற அந்த நேரத்துல மௌலி ஏதோ ஒரு விஷயத்த மறந்து வச்சிருப்பா போல நந்தினி ரூம்ல. அதை கபோர்ட்ல தேடிட்டு இருக்கா. அப்படி தேடிட்டு இருக்கும் போது நந்தினி அந்த கிஃப்ட் பாக்ஸ மறைச்சு வச்சிருப்பாள், அந்த சாரி எல்லாம் இருக்கிறது. சோ அதை பார்த்த உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. அதுல சாரி, ஜுவல்ஸ் எல்லாமே இருக்கு. அவளுக்கு ரொம்பவே யோசனையா இருக்கு. அதுல ராஜ்தீப்னு எழுதி இருக்கு. அப்ப அவன் தான் கொடுத்திருக்கானா, ஏன் இந்த விஷயத்த அவ என்கிட்ட மறைச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கா. இங்க நந்தினியும் அவன்கிட்ட பேசிட்டு வந்துட்டா போல. உடனே கேக்குறா, நந்தினி என்கிட்ட ஏதாவது நீ சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. உடனே இவ சொல்றா, இல்லையே அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஏன் இப்படி கேக்குற? இல்ல, நான் என்ன நினைச்சேன்னா, உன் ஃபேஸ பார்க்கும்போது தோணுச்சு, ஒரு மாதிரி டிஸ்டர்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அதனால என்கிட்ட நீ ஏதோ சொல்ல நினைக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான், எதா இருந்தாலும் என்கிட்ட மறைக்காத சொல்லு அப்படின்னு சொல்றா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி நீ படுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூமுக்கு போயிடுறா. உடனே இந்த விஷயத்த எல்லாத்தையுமே குணால்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா. வர வர நந்தினி என்கிட்ட ரொம்ப நிறைய விஷயத்த மறைச்சிட்டு இருக்கா. அந்த சைக்கோ பையில அவ நம்ப ஆரம்பிச்சிட்டாளா என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ கூட அவ ராஜ்தீப் அவளுக்கு ஏதோ ஒரு கிஃப்ட் பாக்ஸ் அனுப்பியிருக்கா. அது எல்லாத்தையும் பத்திரமா கபோர்ட்ல வச்சிருக்கா. ஆனா இந்த விஷயத்த அவ என்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு என்னமோ அவனோட வலையில இவ விழ போறான்னு தோணுது. இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு குணால் அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும்போது குணாலும் அதான் சொல்றான்.
என்னன்னு தெரியல. இந்த நந்தினி ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. அந்த சைக்கோ பையன் பிளான் பண்றான்னு நமக்கு தெரியுது. ஏன் அவளுக்கு தெரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே அந்த சைக்கோ பையல தான் காட்டுறாங்க. அவன் கை உடைஞ்ச மாதிரி நடிச்சிருக்கான் போல. நல்லா கைய வச்சுட்டு எக்ஸர்சைஸ் தான் பண்ணிட்டு இருக்கான். நந்தினிய பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இப்படிலாம் நடிச்சிருப்பான் போல. அவளை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டு வரணுங்கிறதுக்காக. அப்ப கரெக்டா வந்து நந்தினி கால் பண்ணுவா. உடனே அந்த கால் அட்டென்ட் பண்றதுக்காக போவான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. ஐயோ, கையில கட்டு போட்டுட்டு தானே நேத்து அவள்கிட்ட பேசணும். இப்போ மட்டும் கட்டு இல்லைன்னா அவ என்ன ஏதுன்னு கேட்பாளே அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க வச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருப்பான். ஒரு வழியா அது கண்டுபிடிச்சு கையில மாட்டிக்கிட்டு அவகிட்ட ரொம்ப வலிக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாவமா பேசிட்டு இருக்கான். இந்த இடத்துல மட்டும் நீ இருந்தா என்னை எப்படிலாம் கவனிச்சிருப்ப நந்தினி, எப்பதான் என்கிட்ட நீ வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு இவன் புலம்பி தள்ளிட்டு இருக்கான். அவளும் இந்த பாருங்க, நீங்க வந்து டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்க, உங்களை நீங்க கவனிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வச்சிருவா. அதுக்கப்புறம் இவனுக்கு காண்டாவது, இவள்கிட்ட இப்படியே பேசிட்டு இருந்தா சரி வராது, ஏதாவது ஒரு பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான், ஏதோ பண்ண போறான் போல. அதோட இங்க மௌலியை தான் காட்டுறாங்க. அவ நல்லா அழகா வந்து சூப்பரா ரெடியா இருப்பா, பார்க்கவே ரொம்ப ட்ரெடிஷ்னல் லுக்ல ரொம்ப அழகா இருக்கா. அதோட குணால வந்து அவளை பார்த்த உடனே பரவாயில்லையே, என்னோட பொண்டாட்டி இந்த லுக்ல ரொம்ப அழகா இருக்காளே, எப்போதும் மாடலா ட்ரெஸ் பண்ற முன்னாடி இன்னைக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலா ரொம்ப அழகா இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதோட வந்து எல்லாம் உனக்காக தான், உனக்கு இப்படி இருந்தா தானே பிடிக்கும், அது மட்டும் இல்லாம உன்னோட நீண்ட ஆயுளுக்காக நான் விரத வைக்கிறேன், உனக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் எல்லாம் வைக்க சொல்றான். அவனும் வச்சு விடுறான். பட் என்னத்தான் பொண்டாட்டி பக்கத்துல இருந்தாலும் ஆனா அவ வந்து நந்தினியை தான் மனசுல நினைச்சுக்கிட்டே இருக்கான். அதோட வெளில வந்து பாக்குறாங்க. அங்க வந்து அந்த சைக்கோ பைய கொடுத்த ஃபிளவர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே அப்படியே இருக்கும். அதை பார்த்துட்டு குணால் சொல்லுவான், இது எதுக்கு இன்னுமே இங்கேயே இருக்கு, இதை தூக்கி போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது, இது நான் எப்படி தூக்கி போட முடியும், இதை வந்து நந்தினி தான் தூக்கி போடணும், இப்ப நான் மட்டும் ஏதாவது பண்ணேன்னா அவ ஏதாவது தப்பா நினைச்சுப்பால, சரி பாத்துக்கலாம் வா குணால் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவா. அதோட இங்க நந்தினி தான் பார்த்து பார்த்து எல்லா டெக்கரேஷனையுமே சூப்பரா பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் இங்க பூஜையும் நடக்குது. எல்லாரும் சாமி கும்பிட்டு இருக்கிற அந்த நேரத்துல இங்க நந்தினிக்கு கால் வந்துகிட்டே இருக்கும். இவ சைலண்டா யாருக்கும் தெரியாம அதை எடுத்துட்டு ரூமுக்கு போயிடுவா. இத வந்து குணால் மட்டும் கவனிச்சிருவான். இவ எங்க தனியா போறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அங்க போய் பார்த்தா அந்த சைக்கோ பை தான் இவளுக்கு கால் பண்ணியிருப்பான். ரொம்ப வந்து அப்படி குடிச்சிட்டு இருக்கா, கை உடைஞ்ச நிலைமையில. ஏங்க இப்படிலாம் பண்றீங்க, இந்த நிலைமையில ஏன் குடிக்கிறீங்க, உங்களை இப்ப கவனிச்சுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் ஏன் என்ன கவனிச்சுக்கணும், இந்த பாரு நந்தினி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, உன்னை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்றேன், நீ இல்லாத இந்த தனிமையை என்னால இருக்க முடியல, அதனால நான் வந்து விஷத்தை குடிச்சிட்டு சாக போறேன் அப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசுறான். இல்லைங்க அப்படிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு இவ கத்துறா. ஆனா அவன் எதை பத்தியுமே கேட்காம ஏதோ ஒரு விஷ பாட்டில எடுத்து அவன் குடிச்சிடுறான். நந்தினி எனக்கு ஏதோ பண்ணுது, எனக்கு ஐ மீன் நான் சாக போறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயங்குற மாதிரி இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு அவ அப்படியே பதறா. அப்ப இங்க எல்லாரும் வந்து பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இவ யார்ட்டையுமே ஒண்ணுமே சொல்லாம வேகமா கதவு திறந்துட்டு வெளில போயிடுவா. இத வந்து குணால் பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகி நிப்பா. அப்புறம் எல்லாரும் வந்து கேட்பாங்க, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்கும்போது வேலைக்காரி சொல்லுவா, இல்ல நந்தினி அக்கா வந்தாங்க, அப்புறம் எதுவுமே சொல்லாம வெளில போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. மௌலிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த சைக்கோ பையனை நம்பி அவன் வீட்டுக்கே அவ போயிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு மாமியாக்காரங்க தான் வருத்தப்படுறாங்க. என்ன இந்த பொண்ணு இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல இருந்தா, அவ புருஷன் கூட போகட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்ல, ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லிட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிட்டு இருக்காங்க. நந்தினி திடீர்னு வீட்டை விட்டு போனதுனால மோலி வந்து வருத்தப்படுறதுல ஒரு காரணம் இருக்கு. அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து போயிட்டான்னு வருத்தப்படுறா. நம்மளோட குணால் அதுக்கு மேல வருத்தப்படுறான். உடனே என்ன நினைச்சான்னு தெரியல, வேகமா காரை ஓட்டிட்டு போறான். அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது, அழுதுட்டே போறான். இது வரைக்கும் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லா மெமரிஸையுமே நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இங்க அந்த சைக்கோ பையனை காட்டுறாங்க. அப்பாடா, ஒரு வழியா அந்த நந்தினியை இங்க வர வச்சாச்சுடா, இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கிற அதே நேரத்துல நந்தினி அந்த இடத்துக்கு வந்துருவா. உடனே வந்து ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி நடிக்கிறான். நந்தினி வந்துட்டியா, என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போமா, எனக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கு, என்னால பேசவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ஆக்டிங் பண்றான். உடனே இவ எதுவுமே பேசாம, ஏன் ராஜ்தீப் இப்படி இருக்கீங்க, நீங்க மாறவே மாட்டீங்களா, ஒவ்வொரு தடவையும் நீங்க மாறுவீங்க மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்த்துட்டு வரேன், ஆனா ஒவ்வொரு தடவையும் என்னை ஏமாத்திட்டு தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்ற, நான் எங்க ஏமாத்தினேன்னு கேட்க, என்ன நீங்க ஏமாத்தல, ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட நீங்க வீடியோ கால் பண்ணி பேசும்போது உங்களோட ரைட் ஹேண்ட்ல தான் நீங்க கை கட்டு போட்டிருந்தீங்க, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த தடவை பேசும்போது அது அப்படியே ஆப்போசிட் கையில தான் நீங்க கட்டியிருந்தீங்க, இதுலயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க எவ்வளவு கேவலமா என்னை ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி கோவமா கேட்கிறா. உடனே இவன் வந்து நந்தினி என்னை மன்னிச்சிருமா, நான் வந்து உன் மேல இருக்கிற லவ்ல தான் அப்படிலாம் பண்ணேன், நீ இந்த வீட்டுக்கு வரணும், என் கூட சேர்ந்து வாழணுங்கிறதுக்காக தாம்மா அப்படிலாம் பண்ணேன், என்னை விட்டு போயிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கையை பிடிச்சிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேச ஆரம்பிக்கிறான். நிறுத்துங்க ராஜ்தீப்,
போதும் உங்களோட டிராமாவை நிறுத்துங்க. நான் ஒன்றும் பழைய நந்தினி இல்லை. நீங்க எவ்வளவு கொடுமை பண்ணாலும் அப்படியே அமைதியா போறதுக்கு. இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச ஒண்ணுமே இல்லை. நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறேன். நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா சொல்லிடுறா. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் முதல் தடவையா தன்னோட புருஷனை பார்த்து கண்ணை பார்த்து இப்பதான் அவ பேசுறா. தைரியமா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா. இங்க குணால் ரொம்ப வேகமா காரை ஓட்டிட்டு போய் ஒரு இடத்துல நின்னு ரொம்ப வருத்தப்பட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. ஓ அப்படியா, உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்டுக்கு ஓடுறான். லிஃப்ட்ல கூட போகாம அப்படியே படியில நடந்தே ஓடி வரான். இங்க நந்தினி வீட்டுக்கே வந்துட்டா போல. உடனே நந்தினியை பார்த்த உடனே மௌலிக்கு அவ்வளவு ஹாப்பியா ஆகுது. உடனே ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுதுட்டு இருக்கா. 2 பேரும் எமோஷனலா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரொம்ப பயந்துட்டு நீ என்னை விட்டு போயிடுவியோ அப்படின்னு நினைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் எப்படி மௌலி போவேன்? இவ்வளவு நாள் எனக்காக இவ்வளவுதான் நீ பண்ணியிருக்க, உன்னை விட்டு நான் எப்படி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹக் பண்ணி பேசிட்டு இருக்கா. இங்க குணாலும் ஒரு வழியா வேகமா வந்துடுறான். அப்ப நந்தினியை பார்த்தோன்னா அவனுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நந்தினியும் அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றா. உடனே மௌலி குணால் பாத்தியா என்னோட நந்தினி திரும்ப வந்துட்டாடா. உடனே மௌலி குணாலை பார்த்துட்டு, குணால் பாத்தியா நம்ம நந்தினி திரும்ப வந்துட்டா, அவ எங்கேயும் போல, இங்கதான் இருக்க போறா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே குணாலுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. உடனே ரூமுக்கு வரா. ரூமுக்கு அவன் கிஃப்ட்லாம் அனுப்பியிருப்பான்ல, அது எல்லாத்தையும் நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருக்கா. அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க முடிவு பண்ணிட்டா போல. இனிமே அவன் தன்னோட லைஃப்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிவும் பண்ணிட்டா. இங்க அப்படியே பூஜையில மௌலி குணால் 2 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. நல்லபடியா பூஜையும் முடிச்சிடுறாங்க. அப்ப குணால் மௌலியோட நெத்தியில குங்குமத்தை வைக்கிறான். அப்படியே இங்க நந்தினி நெத்தியில இருக்கிற குங்குமத்தை வேர்வை வலியுதுங்கிறதுக்காக அவ அழைக்கும் போது அவளோட நெத்தியில இருக்கிற குங்குமமும் அழிஞ்சிரும். உடனே கண்ணாடியில போயிட்டு அந்த அழிஞ்ச குங்குமத்தையே பாத்துட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுதான் அவங்க 3 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கும் போது மௌலியோட காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தவன் அங்க வந்துடுறான். அவனை பார்த்த உடனே அர்ஜுன் நீ அங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூப்பிடுறா. உடனே மௌலிக்கு ஒண்ணு தோணுது, நம்ம ஏன் இந்த அர்ஜுன் அந்த நந்தினியை ஒண்ணு சேர்த்து வைக்க கூடாது, அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே, அவனும் பெரிய பிசினஸ் மேன், சோ அதனால கண்டிப்பா இவளுக்கு பர்ஃபெக்டான பேரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. குணால்ட்டையும் இதை சைலண்டா சொல்றா. ஆனா அவனுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இவ தான் என்னோட ஃப்ரெண்டு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவனுக்கும் நந்தினியை பார்த்த உடனே ஒரு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிருது. அப்பதான் மௌலி சொல்றா, உனக்கு தெரியுமா என்னோட நந்தினி சூப்பரா டான்ஸ் ஆடுவா, நீங்க 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த அர்ஜுனும் வரியா டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஷையா இருக்கு, பட் இருந்தாலும் கையை கொடுக்குறான். அதோட 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுறாங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க குணாலுக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னமோ தன்னோட பொண்டாட்டி வேற ஒருத்தவங்க கூட ஆடுற மாதிரி இவன் அப்படியே ஜெலஸா பார்த்துட்டு இருக்கான். ரொம்ப பொசசிவ்னஸ் ஆகுது அவனுக்கு. அப்ப மௌலி சொல்லிட்டு இருக்கா, பாத்தியா குணால் எவ்வளவு அழகான பேரா இருக்காங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க 2 பேரையும் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இந்த பாரு மௌலி, லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, உனக்கு பிடிச்சா போதுமா, நந்தினிக்கு பிடிக்க வேணாம், அவ இப்பதான் ஒரு லைஃப்ல இருந்து விலகி வந்திருக்கா, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் பேசாத அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, என் நந்தினியை பத்தி எனக்கு தெரியும், நான் சொன்னா அவ கேட்பா, அவ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இவங்க 2 பேரும் க்ளோஸா டான்ஸ் ஆடுறத பார்க்க இவளுக்கு ரொம்பவே கோவம் வருது. அதனால இவன் என்ன பண்றா, மௌலி வா நம்ம டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மௌலியை கூட்டிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். 2 ஜோடியும் தனித்தனியா டான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவன் டான்ஸ் பண்ணும்போது நந்தினியை தான் பார்த்துட்டு ஆடிட்டு இருக்கான். அப்போ மௌலியோட காலில் சொல்லிக்கும், ஐயோ வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்துப்பான். உடனே இவன் என்ன பண்ணுவான், ஒரு ட்ரிங்க்ஸை கையில அப்படியே எழுதிக்கிட்டு அந்த அர்ஜுன் மேலேயே ஊத்திடுவான். உடனே அவனோட கோட் ஃபுல்லாவே அப்படியே நனைஞ்சிடும். ஐயோ என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி தான் டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சிட்டு இருப்பா. உடனே அந்த டிஷ்யூ பேப்பரை வாங்கிட்டு, அர்ஜுன் இங்கதான் பாத்ரூம் இருக்கு, போய் கிளீன் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நல்லவன் மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்தையும் இவன் பண்ணிட்டு உடனே அவனும் அங்க போக, உடனே நந்தினியை பார்த்து மௌலிக்கு அடிபட்டுடுச்சு போய் பாரு அப்படின்னு சொல்ல, என்னாச்சு மௌலி நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்க, டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேனா, அப்போ கால் சுலுக்கிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி சரி வாங்க போலாம், அதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் போறாங்க. அப்ப அர்ஜுன் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். என்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இல்ல மௌலிக்கு காலில் கொஞ்சம் சுலுக்கி பிடிச்சிருச்சு, அதனாலதான் நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நாள் சொல்றான். அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட அவனோட கார்டு எடுத்து காட்டுறான். என்கிட்ட பேசணும்னு தோணா இதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கார்டை நம்ம குணால் வாங்கி வச்சுட்டு ஓகே ஓகே நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். போகும்போது என்ன பண்றான், சைலண்டா அந்த கார்டை தூக்கி அந்த ரெஸ்டாரண்ட்லயே வச்சுட்டு போயிடுறான். வேணும்னு தான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதோட 3 பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க. நந்தினி வாய் ஓயாம அர்ஜுனை பத்தியே பேசிட்டு இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமா, நான் காலேஜ் படிக்கும் போது எல்லா பொண்ணுங்களும் அவன் பின்னாடி சுத்தி வருவாங்க, ஆனா அவன் யாரையுமே பார்க்க மாட்டான் தெரியுமா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு அவனை எப்படியாவது நந்தினிக்கு பிடிக்க வைக்கணுங்கிறதுக்கு
காட்டுறதுக்காகவே அவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது குணாலுக்கு கடுப்பாவும், சரி அவனை பத்தி பேசாம வேற டாபிக் போலாம்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது இவன் கண்ணாடி வழியா நந்தினியே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருப்பான். அதோட எல்லாரும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அங்க வந்து வேலைக்காரி இருக்கால, அவ வந்து பாட்டியோட காலில் விழுந்து அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு, ஏன் அழற அப்படின்னு மௌலி கேட்டோன்னா அவளையே ஹக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து அவளோட சோக கதையை சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு தெரியுமாக்கா, என்னோட அக்கா புருஷன் இருக்கான்ல, அவன் வந்து என்னோட அக்காவுக்கு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டான். அவன் வந்து அஃபேர் வச்சுக்கிட்டான், வேற ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கா. என்னோட அக்கா வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்கா. எப்படிதான் இந்த மாதிரிலாம் மனசு வருதோ தெரியல. என் அக்கா வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டே பேசிட்டு இருக்கா. என்ன சொல்ற, இப்ப இல்லாம இருப்பாங்க இந்த உலகத்துல, இவ்வளவு மோசமான ஆட்களும் இருக்காங்களா? தன்னோட மனைவியை வச்சுட்டு வேற ஒரு பொண்ணுகிட்ட வந்து எப்படிதான் போக மனசு வருது அப்படின்னு சொல்லிட்டு மௌலி அப்புறம் பாட்டி எல்லாரும் வந்து ரொம்ப வந்து கோவமா பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் குணால் கேட்டவொன்னா அவனுக்கு அப்படி படப்படன்னு இருக்கு. என்னடா அது, இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது நம்மளே குத்தி காட்டுற மாதிரி இருக்கு, நம்மளும் இந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட மௌலிக்கு துரோகம் பண்றமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து சோகமா பார்த்துட்டு இருக்கான். உடனே மௌலி வந்து நீ வந்து கவலைப்படாத, இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கண்டிப்பா சும்மா விடக்கூடாது, உன்னோட அக்காவை தைரியமா இருக்க சொல்லு, போலீஸ்ட்டு பிடிச்சு கொடுக்க சொல்லு, அப்பதான் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நம்ம திருத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அதோட குணால்கிட்ட மொழி சொல்லிட்டு இருக்கா. எப்படி குணால், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்களா? தன்னோட சொந்த மனைவிக்கு எப்படி இவங்களுக்குலாம் துரோகம் பண்ண மனசு வருது? சே, இப்படிலாம் இருக்காங்க பாரு. ஆனா நான் ரொம்ப லக்கி, என் போர்ஷன் நீ கிடைச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா குணாலை பத்தி பேசிட்டு இருக்கா. அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது. நம்ம ரொம்ப பெரிய தப்பு பண்றோம், இவளுக்கு துரோகம் பண்றோமே, ஆனா இவளை நம்புறாளே நம்மள அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறான். அடுத்த நாள் ஆகுது, எல்லா டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நந்தினி சமைச்ச சாப்பாடு எல்லாமே செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மொழி பாராட்டிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு ஐடியா கொடுக்குறா. நீ வந்து வீட்டுல போர் அடிக்குதுன்னு தானே சொல்லிட்டு இருந்த, நீ இதை சமைக்கிறதுக்கு தான் உனக்கு சூப்பரா வரும்ல, நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த பிளாட்ல மொத்தமா 100 குடும்பத்துக்கு மேல இருக்காங்க, அதனால நீ கீழே வந்து போர்ட்ல வந்து ஒட்டிடு, யாருக்கெல்லாம் சமையல்ல ஆர்வம் இருக்கோ அவங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு கத்து தரேன் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து எழுதி ஒட்டிட்டீங்கன்னா நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து சமைக்கலாம் தெரியாது நந்தினி, அவங்க எல்லாரும் வந்து உங்ககிட்ட சமைக்க கத்துப்பாங்க, உனக்கும் வந்து டைம் பாஸ் ஆகும், பணமும் வரும், சம்பாதிச்ச மாதிரியும் இருக்கும், என்ன சொல்ற அப்படின்னு சொல்ல இதுவும் அவளுக்கு ரொம்ப நல்ல ஐடியாவா தோணுது. ஓகேன்னு சொல்றான். அதே மாதிரி ஒரு பேப்பரை எடுத்துட்டு போயிட்டு கீழே வந்து ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டுல போய் ஒட்டிட்டு இருக்கும் போது அப்ப அந்த 2-3 பசங்க வந்து இவகிட்ட தப்பா பேசிட்டு இருக்காங்க. பாருடா, செம்ம ஃபிகரா இருக்கு இந்த பொண்ணு, அம்மா எவ்வளவு ரேட்டுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தப்பு தப்பா பேசுறானுங்க. உடனே இவ திரும்பி பார்த்துட்டு எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசுறீங்கிற மாதிரி ரொம்ப கோவப்படுறா. நான் நல்ல குடும்பத்து பொண்ணு, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நல்ல குடும்பத்து பொண்ணாண்டா, நல்ல குடும்பத்து பொண்ணு தான் இந்த மாதிரி பான் வெப்சைட்ல போட்டோ போட்டிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. என்ன வளர்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அவனுங்க போட்டோவை எடுத்து காட்டுறானுங்க. அதுல அந்த தப்பான வந்து வெப்சைட்ல வந்து இவளோட போட்டோவை போட்டு தப்பா வந்து கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்து வாங்க அப்படிங்கிற மாதிரிலாம், அதாவது தப்பான புரியும்னு நினைக்கிறேன். ஸோ தப்பான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த பசங்க வந்து இவகிட்ட ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவளுக்கு ஞாபகம் வருது, இவன் வந்து அந்த சைக்கோ புருஷன் இருக்கால, அவன் வந்து சின்னதான ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து போட சொல்லியிருப்பான். இவருக்கு பிடிக்காம தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பான். அப்போ வந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பான். அந்த போட்டோவை தான் இப்ப லீக் பண்ணி விட்டுருக்கான் போல. ஏன்னா நேத்து வந்து இவன் வந்து சொல்லிட்டு வந்திருப்பால, உன்னை நான் டிவோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு வந்திருப்பால. சோ அந்த கோவத்துல இவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை பண்ணியிருக்கான். சரி, இவ்வளவு மட்டமான ஒரு புருஷனா இருப்பானா? ஒரு புருஷன் கொண்டாடினா அவங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதுக்காக அவங்களோட பர்சனல் போட்டோ, பிரைவேட் போட்டோ எல்லாத்தையும் லீக் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நம்மளோட நந்தினி அப்படியே நினைக்கிறா. அப்ப அங்க பிளாட்ல இருக்கிற எல்லா மக்களுமே வந்துடுறாங்க. எல்லாரும் ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிட்டு இருக்காங்க. இவ வந்து இங்க இருக்க கூடாது, ஒன்ன மாதிரி பொண்ணுக்கு இந்த பிளாட்ல இடம் இல்ல, ஒன்னால இங்க இருக்கிற எல்லா பசங்களும் கெட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காய்ச்சி மூச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து சைக்கோ பைய வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். வேணும்டி உனக்கு, என்ன வேணான்னு சொல்லிட்டு போனல, உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அப்ப எல்லாமே இவனோட வேலைதான் போல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப மோசமா இவளை ரொம்ப திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ இனிமே இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுறாங்க. அப்ப கரெக்டா குணால் வந்து காப்பாத்திடுறான். உடனே கேக்குறான், உங்களுக்கு தான் அறிவுங்கிறது இல்லையா, ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த பாருங்க, நாங்க இப்படி ட்ரீட் பண்ணாம வேற எப்படி ட்ரீட் பண்ண முடியும், இந்த பிளாட்டுக்கு வர போற எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் நாங்க என்ன இப்படியா ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பொண்ணு சரியில்லை, ரொம்ப கேவலமான பொண்ணா இருக்கா, அதனாலதான் இவளை வீட்டை விட்டு வெளில துரத்துறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும்போது ஒரு போட்டோவை எடுத்து காட்டுறான். அதை பார்த்துட்டு
இந்த போட்டோனால தான் இப்ப இவளோட கேரக்டரையும் நீங்க இவ்வளவு தப்பா பேசுறீங்களா? இந்த பாருங்க என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு பேசுங்க. இவளோட புருஷன் சரியான சைக்கோ பையன். அவன் வந்து புருஷ பொண்டாட்டி ஒண்ணா இருக்கிறது இந்த மாதிரி போட்டோவெல்லாம் லீக் பண்ணியிருக்கான் அப்படிங்கும்போது அவனோட கேரக்டரை பத்தி நீங்க எப்போ தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் இவளை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கான். ஒரு பொண்ணை நிம்மதியா இந்த சொசைட்டில வாழவே விட மாட்டாங்களா? நீங்களும் ஏன் இப்படி பண்றீங்க? இந்த பொண்ணுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்க. இவளோட புருஷன் தான் ரொம்ப மோசமானவன், அவன் பண்ண வேலைதான் இது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேதான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்டுட்டு அங்க இருந்து போறாங்க. சே, நம்ம பிளான் இவன் சொதப்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ பையன் அங்க இருந்து போகும்போது குணால் அவனை பாத்துடுறான். ஏய் எங்கடா போற? அப்ப எல்லாமே உன்னோட வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போறான். ஆமாண்டா, அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? என்னோட பொண்டாட்டிய உன் வீட்டுல வச்சுட்டு உனக்கு 2 பொண்டாட்டி கூட நீ கூத்தடிப்ப, நான் பாத்துட்டு இருப்பேனா? அது மட்டும் இல்லாம இவன் எதுக்கு என்கிட்ட வரமாட்டேன்னா அதனாலதான் பிளான் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப திமிரா பேசுறான். உனக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நந்தினி பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அப்ப அந்த பிளாட்ல இருக்கிற எல்லாருமே கூடிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும்போது சைக்கோ பையன் உடனே நடிக்க ஆரம்பிக்கிறான். இந்த பாருங்க, நான் வந்து என்னோட பொண்டாட்டிய வீட்டுக்கு வாங்கன்னு அழைச்சிட்டு போகும்போது இவன் வந்து தடுத்துட்டு இருக்கான், இவன் என் பொண்டாட்டிய விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து தப்பு தப்பா குணாலை பத்தி சொல்லிட்டு இருக்கான். இப்ப குணால் ஒரே வார்த்தை தான் சொல்றான், நான் சொன்னேனே இந்த நந்தினியோட புருஷன் சரியான சைக்கோன்னு, அது இவன் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே போதும் அங்க பிளாட்ல இருக்கிற எல்லா ஆட்களுமே இவனை அடிக்கிறதுக்கு வராங்க. ஒழுங்குமதியா இங்க இருந்து ஓடிடு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் முன்னாடி அடிக்க வராங்க. இதை பார்த்துட்டு அவன் பயந்து நடுங்கிட்டு நிக்கிறான். அதோட குணால் வந்து நந்தினிய அவன் கையை பிடிச்சி, வா நந்தினி போலாம், இனிமே உன்னை யாரு என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா இவளை அழைச்சிட்டு போறான். இவ அப்படியே இவனை மெய் மறந்து பாத்துக்கிட்டே நடந்து போறா. வீட்டுக்கு போனவனையே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருப்பான். அப்ப மௌலி தான் வந்து திட்டிட்டு இருப்பா, எதுக்கு இவன் இப்படிலாம் இருக்கான், இவன் திருந்தவே மாட்டான் போல அப்படின்னு. பாட்டியும் வந்து பேசுறாங்க, என்னோட பேரனை போட்டு இப்படி அடிச்சிருக்கானே அவெல்லாம் நல்லா இருப்பானா? அப்புறம் நீ பண்ணது சரிதான்ப்பா, நந்தினியை நீ நல்ல வேலை போய் கரெக்டான நேரத்துல போய் காப்பாத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டும் இருக்காங்க. அப்படியே இங்க நந்தினியை காட்டுறாங்க. அவ குணால பத்தியே நினைச்சிட்டு இருக்கா. அவன் எவ்வளவு நல்லவரா இருப்பாரு, இவர் மட்டும் இல்லைன்னா அந்த இடத்துல என் நிலைமையை நினைச்சு பார்க்கவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்ல நேரத்துல வந்து என்னை காப்பாத்தினாரு, ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுல குணால பத்தின எண்ணங்கள் அவன் மனசுல ஓட ஆரம்பிக்குது. அடுத்த நாள் ஆகுது. எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நந்தினி வந்து குக்கிங் வந்து கத்து கொடுக்குறாள்ல, அதுக்கு யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபேமிலியோட சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. உடனே போய் பார்த்தா ஒரு 4-5 பேர் வந்து நிக்கிறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சமைக்க அந்த அளவுக்கு தெரியாது, நீங்க தான் கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா கத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் ரொம்ப எக்ஸைட்டிங்கா வந்து எல்லாத்துக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து குணால் நந்தினி பார்த்துட்டு, பாத்தியா குணால் அவ ரொம்ப ஹாப்பியா இருக்கால அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு நந்தினி வந்து குணால்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. தேங்க்யூ சோ மச் குணால், நீங்க மட்டும் என்னோட லைஃப்ல வரலன்னா கண்டிப்பா என்னோட லைஃப்ல இவ்வளோ சேஞ்சஸ் நடந்துக்காது. அது மட்டும் இல்லாம நான் அவ்வளோ பெரிய ஒரு ஆபத்துல இருக்கும்போது என்னை வந்து நீங்க காப்பாத்துனீங்க. நான் இதுக்கு என்ன நன்றி கடன் பண்ண போறேன்னு தெரியல. மௌலி வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுல ஒரு காரணம் இருக்கு. ஆனா நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது இந்த உறவுக்கு என்ன பேர் சொல்றதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வந்து இவனை வந்து புகழ்ந்து பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. இதுல என்ன இருக்கு நந்தினி, எனக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்றது பிடிச்சிருக்கு, ஸோ அதனால பண்றேன், உனக்கு எந்த ஆபத்தும் வராது, நீ கவலைப்படாத, அப்புறம் நீ வந்து நல்லா குக்கிங் இதுல பெரிய ஆளாகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பான். உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தூங்கத்துக்கு போவாங்க. அப்படி போகும்போது உடனே வந்து குணால் வந்து நந்தினியை திரும்பி பார்த்துட்டு அப்புறம் போவான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல நந்தினியும் குணாலை திரும்பி பார்ப்பா. திரும்பி பார்த்துட்டு என்ன நினைச்சாலும் தெரியல, அவளும் போயிடுவா. இப்பவே வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஏதோ ஒண்ணு ஓடுதுப்பா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் பொறுத்து இருந்து. அதோட மார்னிங் ஆகுது. நம்மளோட மௌலி அழகா வந்து தலைலாம் குளிச்சுட்டு வந்திருப்பா போல. உடனே குணால் வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பானா, அவளோட முடிய வந்து அப்படி ஈரத்தோட அவன் பக்கத்துல வந்து தெளிக்கிறா. உடனே அவன் சொல்றான், என்ன மௌலி பண்ற அப்படின்னு. ஆமா, நான் வந்து சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன், ஏன் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்க, பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறான். மார்னிங்கே போதும் போதும் ரொம்ப ரொமான்டிக் மூட் ஆகிட்டீங்க போல, நான் கிளம்பணும், டைம் ஆயிடுச்சு, நான் போற வேலைக்கு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் விட மாட்டேன் உடனே அப்படின்னு சொல்லிட்டு அவளை இழுத்து பிடிச்சி ரொம்ப ரொமான்ஸ் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன சொல்றதுனே தெரியல. ஒரு பக்கம் நந்தினியை பார்க்கும்போது அவனை லவ் பண்ற மாதிரி பாக்குறான், இன்னொரு பக்கம் மௌலி கிட்ட இருக்கும்போது அவகிட்ட ஒண்ணு மண்ணா இருக்கான். இவனை என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, இந்த உறவுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
இதெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. குணால் பண்றது கரெக்ட்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மௌலி வந்து வெளில வரா. அப்ப வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு போய் தொறந்து பார்க்குறாங்க. பார்த்து அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அங்க அந்த சைக்கோ பையன் போலீஸோட வந்து நிக்கிறான். உடனே எல்லாரும் போறாங்க. இவன் எதுக்கு இங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா போய் பாக்குறாங்க. நாளுக்கு செமையா கோவம் வருது. வேகமா அவனை கையை ஓங்கி அடிக்கிறதுக்கு போறான். அப்ப அந்த நேரத்துல போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. சார் சார் பாத்தீங்களா என்ன கையை ஓங்கி அடிக்க வரான் சார், இப்படிதான் சார் பண்றான், என் பொண்டாட்டியை விடுடான்னு சொன்னதுக்கு எல்லாருக்கும் முன்னாடி அடிச்சு அசிங்கப்படுத்திட்டான் சார், இவனை சும்மா விடாதீங்க, இப்பவே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவன் மாதிரி குணால் தப்பானவங்கிற மாதிரி ரொம்ப தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கான். எப்படிப்பா நீ வந்து அடிக்கலாம், இதெல்லாம் ரொம்பவே தப்பு, இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லியே ஆகணும், வா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் மௌலி வந்து ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கா, தயவு செஞ்சு இப்பெல்லாம் பண்ணாதீங்க, என்னோட புருஷன் ரொம்பவே நல்லவர், அவர் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவன் எவ்வளவு சொல்லி புலம்புறா. இந்த பாருமா ஏதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போகும்போது இவன் எல்லாத்தையும் ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான் அந்த சைக்கோ பையன். அப்ப நந்தினி அந்த இடத்துக்கு வந்துருவா. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது, என்னம்மா நந்தினி பாத்தியா, உனக்கு சப்போர்ட் பண்ண ஒரே காரணத்துக்காக இந்த குணால் வந்து ஜெயிலுக்கு போய் களி திங்க போறான், நல்லா வேணும் அவனுக்கு, இதெல்லாம் ஒன்னாலதான், நான் கூப்பிடும் போது மட்டும் நீ வந்திருந்த அப்படின்னா இந்த மாதிரிலாம் நான் அவனை பண்ணிருக்க மாட்டேன்ல, இப்பயும் ஒரு பிரச்சனையும் இல்லை, என் கூட வரேன்னு சொல்லு, இது எல்லாத்தையுமே நான் முடிச்சு வச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அவ கெஞ்சிரா, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, அவர் நல்லவர், அவர் என்ன தப்பு பண்ணாரு, ஏன் மேலதானே உங்களுக்கு கோவம், எதுக்கு இவரை வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் வந்து ரொம்ப வந்து கெஞ்சிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியாது, நான் இப்படிதான் பண்ணுவேன், என்ன பகச்சுக்கிட்ட யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா பேசிக்கிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு கோவம் வருது, இவங்கிட்ட கெஞ்சி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு டக்குன்னு போலீஸை பார்த்து பேச ஆரம்பிக்கிறா. சார், அவர் ஒரு நிரபராதி, அவர் எந்த தப்புமே பண்ணல, அவரு வந்து என்னை காப்பாத்ததான் செஞ்சாரு அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். இந்த மாதிரி என் பக்கத்துல இருக்கான்னு என்னோட புருஷன், இவரு தான் என்னோட தப்பான போட்டோவை ரிலீஸ் பண்ணிட்டாரு, அதை பார்த்துட்டு எல்லாரும் என்கிட்ட ரொம்ப தப்பா பேசினாங்க, என்னை அசிங்கப்படுத்தினாங்க, அந்த நேரத்துல இவர் தான் வந்து என்னை காப்பாத்தினாரு, சொல்ல போனா இந்த பக்கத்துல இருக்காரு இந்த ஆளு தான் நீங்க அரெஸ்ட் பண்ணணும், அப்படி அதை விட்டுட்டு நீங்க எப்படி சார் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணலாம், தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட காட்டுறா. இதெல்லாம் பார்த்த போலீஸுக்கு செம்ம காண்டாவுது. உடனே சைக்கோ பையனை திட்டிட்டு இருக்காங்க. ஏண்டா உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இப்படிலாம் பண்ணுவ, போலீஸ்காரங்க என்ன உனக்கு வந்து விளையாட்டா போயிடுச்சா, போலீஸ்னா உனக்கு என்ன விளையாட்டா போயிடுச்சா, இஷ்டத்துக்கு வந்து கதை அடிச்சு விடுற அப்படி இப்படின்னு திட்டிட்டு, என்னைக்காவது ஒரு நாள் எங்க கிட்ட வசமா மாட்டுவேன் அப்ப இருக்குடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி கோவமா திட்டிட்டு அவங்களும் போயிடுறாங்க. அப்பதான் நம்ம நந்தினி சைக்கோவை பார்த்து ரொம்பவே தைரியமா பேச ஆரம்பிக்கிறா. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, என்னோட போட்டோவை எல்லாருக்கும் பாக்குற மாதிரி அசிங்கமா ரிலீஸ் பண்ணிட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்து பேச வந்த, இதுக்கப்புறமும் நான் உன் கூட வந்து வாழுவேன்னு நீ எப்படிடா நினைச்ச, இந்த பாரு, இதுக்கப்புறம் உன்னை வந்து இங்க நான் பார்க்கவே கூடாது, உன் கூட நான் வாழவும் விருப்பப்படல, இனிமே நான் இங்கதான் இருக்க போறேன், நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமா வந்து அவனை திட்டி விட்டு அசிங்கப்படுத்திடுறா. இந்த மாதிரி வேலையை வச்சுட்டு இனிமே என்னை பார்க்க வராத, உனக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க போற, ஒழுங்கு மதியம் இங்கிருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வேட்டி விட்டுடுவா. அவனு கோவத்துல அங்கிருந்து போயிடுவான். இவன் இந்த அளவுக்கு தைரியமா பேசுனதை பார்த்துட்டு மௌலிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ரொம்ப வந்து ஹாப்பியா பேசிட்டு இருப்பான். நந்தினி, நீ இவ்வளவு தைரியமா பேசின தெரியுமா, எனக்கு வந்து உன்னை பார்க்கும்போது அவ்வளவு பெருமையா இருக்கு, அது மட்டும் இல்லாம குணால வந்து நீ தான் காப்பாத்திருக்க, கரெக்டான நேரத்துல நீ மட்டும் உண்மை எல்லாத்தையுமே வந்து போலீஸ்ட சொல்லலைன்னா இன்னும் மட்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு தெரியுமா, அது மட்டும் இல்லாம நீ ஒண்ணு அவனுக்கு டிவோர்ஸ் கொடுக்க வந்து நீ ஒத்துக்கிட்டல, அதை பத்தி நான் இனிமே பாத்துக்கிறேன், இனிமே அவனை நம்ம சும்மாவே விடக்கூடாது, இது ஆற போடாம சீக்கிரமாவே அவனுக்கு நம்ம டிவோர்ஸ் கொடுக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து லாயர்ட்ட இதை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. அப்பதான் வந்து நந்தினி சொல்றா, நீங்களாம் இருக்கிற தைரியத்துலதான் நான் பேசினேன், நான் மட்டும் தனியா இருந்தேன்னா என்னால அவன்கிட்ட இந்த அளவுக்கு நேருக்கு நேரம் என்னால பேசக்கூட முடிஞ்சிருக்காது, உங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கையெடுத்து கும்பிடுறா. என்னடி இப்படிலாம் பேசிட்டு இருக்க, இது வந்து உன்னோட குடும்பம் தான் புரியுதா அப்படிங்கிற மாதிரி மௌலி அப்புறம் வந்து பாட்டி எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே சைக்கோ பையில தான் காட்டுறாங்க. அவன் சும்மா இல்லாம நந்தினி பத்தியே யோசிச்சுட்டு இருக்கான். அப்படித்தானே அன்னைக்கு அவ வீட்டுக்கு வந்து தாலியை கழட்டி அவ கையிலேயே தூக்கி வீசிட்டு போயிருப்பாள், அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு எவ்வளவு திமிருடி உனக்கு, ஊமை மாதிரி இருந்த நீ இப்ப அந்த மௌலி உனக்கு சப்போர்ட்டா இருக்கிறாங்கிறதுக்காக என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டல, நீ இல்லைன்னா என்ன, எனக்கு வேற பொண்ணுங்களே கிடைக்காதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த தாலியை தூக்கி போட்டுட்டு காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்கும். உடனே கதவை திறந்து பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருப்பா, ரொம்பவே மாடலா இருப்பா, ட்ரெஸ் பண்ணிட்டு. உடனே அவளை பார்த்தீங்கன்னா, வா வா செல்லுக்குட்டி, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வலிஞ்சு பேசிட்டு இருக்கான். இவ கூட 1 மணி நேரம் இருக்கணுங்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருப்பான் போல. அப்படிதான் வந்து அவளை உட்கார வச்சு
குளிச்சுட்டு ஷர்ட்லாம் கழட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு மறுபடியும் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்கும். யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க வந்து ஒரு ஹோல் இருக்கும்ல, சோ கதவு கிட்ட அது வழியா தான் பாக்குறான். அதுல வந்து மௌலி தான் தெரியுறா. ஐயோ இவளா, இவ மட்டும் நான் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிறத பார்த்தா இவ பெரிய பிரச்சனையா ஆக்கிடுவாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு உடனே அந்த பொண்ணை வந்து இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கபோர்டு இருக்கும், அதுல போய் நீ ஒளிஞ்சிக்க அப்படின்னு சொல்லுவா. நான் போக மாட்டேன், எனக்கு மூச்சு முட்டும் அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் இல்ல நீ போயிட்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவளை வந்து அங்க உட்கார வச்சுட்டு அதோட வெளில வந்து கதவு திறப்பான். மௌலி நீயா, நீ என்ன எங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் வந்திருக்க, என்ன செய்தி அப்படிங்கிற மாதிரி கேட்க, எல்லாம் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன், உள்ளாக்க வந்து பேசலாமா அப்படின்னு கேட்பா. உடனே வந்து சரி வாங்க உள்ளாக்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்ன விஷயம்னு கேட்கும் போது தான் அவ சொல்றா, அவ வந்து லாயரை கூட்டு தான் வந்திருப்பா போல, இந்த மாதிரி நந்தினி வந்து உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, இந்த டிவோர்ஸ் பேப்பர் அதுல அவ சைன் போட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனுக்கு செம ஷாக்கா இருக்கு. என்ன சொல்ற, நந்தினியா வந்து டிவோர்ஸ் கேட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதை செக் பண்ணி பாக்குறான். நந்தினி சைன் போட்டிருக்கா. அதை பார்த்தோன்னா அவனுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. எல்லாத்துக்கானும் நீ தானே அவனை வந்து இந்த மாதிரி பண்ண சொன்ன அப்படின்னு கேட்க, நான் ஒன்றும் பண்ண சொல்லல, அவ மனசுல பட்டதை அவ பண்ணியிருக்கா, இனிமே உன் கூட வாழ்ந்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத அவ உணர்ந்துட்டா போல, அதனாலதான் நீயும் டைம் வேஸ்ட் பண்ணாம ஒழுங்குமதியே சைன் போடுற வேலையை பாரு, தேவையில்லாம கோர்ட்டுக்கு போய் எதுக்கு வந்து வேஸ்ட் பண்ணணும், உனக்கும் அவளை பிடிக்காது, வேற பொண்ணுங்க பின்னாடி தானே சுத்திட்டு இருக்க, அதனால நீயும் சைன் போட்டுடு, ஈஸியா உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் கிடைச்சிரும், நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போ, அவ வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருப்பான். அவ்வளவு சீக்கிரம் நான் ஒன்னும் அவளுக்கு டிவோர்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டேன், கண்டிப்பா வந்து கோர்ட் வரைக்கும் அவளை இழுத்தடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் திமிரா பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த பொண்ணு இருக்கால, அவளுக்கு மூச்சு விட முடியாது, அதனால இரும்ப ஆரம்பிச்சிருவா. உடனே இந்த சவுண்ட் வந்து மௌலிக்கு கேட்கும். என்னது இது, யாரும் இரும்பல் சவுண்டு கேக்குது, யார் இருக்காங்க, நான் போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. எக்ஸ்கியூஸ் மீ, நீ எதுக்கு என்னோட ரூமுக்கு எல்லாம் போற, ஏன் அனுமதி இல்லாம நீ அங்கெல்லாம் போக கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓகே வாட் எவர், யாரா வேணா இருந்துட்டு போறாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, சரி நான் எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பர் அங்கேயே கொடுத்துட்டா வெளில போயிடுவா. உடனே இவனுக்கு பயங்கரமா கோவம் வரும், மூட் ஆஃப் ஆயிடுவான். உடனே அந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட பேசுறதுக்கு வருவான். உடனே அவன் காய்ச்சி மூச்சுன்னு கத்தி விட்டு போடி வெளில அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுருவான். அவளுக்கு கோவமா இங்கிருந்து போயிடுவா. உடனே இவனுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், இந்த நந்தினிக்கு எவ்வளவு திமிரு தான் எனக்கே டிவோர்ஸ் பத்திரம் வந்து அனுப்புவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்குல்ல, அதையும் வந்து அவ எரிச்சு விட்டுருப்பான். இவளுக்கு வந்து நம்ம கண்டிப்பா டிவோர்ஸ் கொடுக்க கூடாது, இவளை வந்து நம்ம வச்சு செய்யணும், இவளை வந்து கொடுமைப்படுத்தணுமே தவிர அவளை நிம்மதியா இருக்கவே விடக்கூடாது, அதாவது நந்தினியை வந்து நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிதான் அந்த பத்திரத்தை எரிச்சு விட்டுருப்பான். நான் இங்க அப்படியே நந்தினியை காட்டுறாங்க. மௌலி கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. என்னாச்சு, நீ போனியா, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து நீ கொடுத்த அந்த டிவோர்ஸ் பத்திரத்தை நான் அவன் கிட்டேயே கொடுத்துட்டு நான் கெத்தா பேசிட்டு வந்துட்டேன், அவன் வந்து கோர்ட்ல பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்கான், நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பழைய விஷயத்தெல்லாம் பேசி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து பாட்டி வந்து ஒரு மாதிரி அலற சத்தம் கேட்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்ப்பாங்க. அப்பதான் பாட்டி வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் வந்து எனக்கு ஆசை, இந்த மாதிரி நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போகணும், அங்க ஃபேமிலியோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்கான நேரம் வந்து கிடைக்கவே இல்லை, இப்போதான் நம்ம எல்லாரும் ஒன்னா தானே இருக்கோம், நம்ம அங்க போலாமா, என் மனசும் கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு சொல்றாங்க. உடனே வந்து அங்க இருக்கிறவங்களும் ஒத்துக்கிறாங்க. ஓகே பாட்டி, நாளைக்கே போயிடலாம், இதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிவு பண்ணி அடுத்த நாள் எல்லாருமே வந்து சூப்பரா கிளம்பி வந்துடுறாங்க. மோடியும் வந்துடுறா. அப்போ வந்து மாமியாக்காரங்க கேட்கறாங்க, நீ வந்துட்ட, எங்கம்மா குணால் அப்படின்னு கேட்டா அவ கையை காட்டுறா. அங்க பார்த்தா குணால் வந்து ஃபுல்லா லக்கேஜ் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க, என்ன பண்றது, என் பொண்டாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், சரி சரி டைம் ஆயிடுச்சு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வந்து எல்லா லக்கேஜையும் ஏத்திட்டு இருப்பான். அப்ப நிறைய பசங்க வந்து அங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. குணால்டே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அந்த பசங்க கிட்டயும் அவன் ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நந்தினி பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி சைட் அடிச்சிட்டு இருக்கா. இவ்வளவு ஜாலியா இருக்கானே இவன், எல்லாத்திட்டையும் ரொம்ப ஜாலியா பழகுறானே அப்படின்னு சொல்லிட்டு அதோட கார்ல வந்து வேகமா போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மறுபடியும் குணால் என்ன பண்றா, கண்ணாடியிலேருந்து பின்னாடி இருக்கிற நந்தினியை தான் அப்படியே பார்த்து சைட் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரியா இருக்குது, பக்கத்துல நம்ம பொண்டாட்டியை வச்சுட்டு இவளை பாக்குறோமே, இல்ல தப்பு தப்பு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கண்ட்ரோல் பண்ணிட்டு டக்குன்னு மௌலியோட கையை வந்து அப்படியே பிடிச்சிக்கிறான். உடனே அவளும் வந்து அவளை ஹேக் பண்ணிட்டு அவன் கிட்ட ஜாலியா பேசிட்டு தான் வரா. இருந்தாலும் இவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்.
அப்ப கார்ல போயிட்டு இருக்கும்போதே ரேடியோ ஆன் பண்ணும்போது அங்க சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி ஃபேமஸா இருக்கிற அந்த கோயில்ல வந்து யாரும் போவாதீங்க, அங்க வந்து இயற்கை சீற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து யாருமே அதை கவனிக்காம விட்டுடுறாங்க, வேற ஏதோ கோயில் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு. இந்த ஒரு புயலால தான் குணால் நந்தினி 2 பேரும் சேர போறாங்க. மௌலி லைஃப்லயும் ஒரு மிகப்பெரிய புயல் அடிக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம மௌலிக்கு அப்ப தெரிய வாய்ப்பு இல்ல. ஒரு வழியா அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. ஓகே, எல்லாரும் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து சின்ன வயசு ஞாபகம்லாம் வரும். அங்க சின்ன பசங்கலாம் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு மௌலி, நந்தினி 2 பேருமே வந்து ஜாலியா வந்து அந்த பாண்டி ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அத வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. அத வந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது நந்தினி அப்படியே ஸ்லிப் ஆகி விளையாட்டுக்கு போவா. இவனுக்கு அப்படியே பதறும். ஐயோ விழுந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிப்பான். அதுக்கப்புறம் அவனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, "ச்சோ, நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? நம்ம ரொம்ப கண்ட்ரோல் பண்ணணும். யாராவது பார்த்துட்டா என்ன நினைப்பாங்க?" அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலா உட்காந்துக்கிறான். அப்பதான் மௌலிக்கு கால் வரும். அவளும் கால் பண்ணி பேசுறதுக்காக போயிடுவான். இங்க அப்படியே ராஜ்தீப் காட்டுறாங்க. அந்த இடத்துல தான் ராஜ்தீப் வந்து இன்னொரு பொண்ணு கூட வந்திருப்பான் போல. அந்த பொண்ணு வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்ப வந்து இவன் என்ன பண்ணுவான், ஃபுல்லா இருக்க போர் அடிக்குது, அங்க ஒரு பொண்ணு இருக்காளே, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து பின்னாடியில இருந்து பார்க்கும்போது அது மௌலின்னு அவனுக்கு தெரியல. அதனால சைட் அடிச்சிட்டு இருக்கான். செம்ம ஃபிகரா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு சைட் அடிச்சிட்டு இருப்பான். மௌலி லைட்டா வந்து திரும்பும் போதுதான் தெரியும், ஐயோ இவளா, இவ மட்டும் என்ன இங்க பார்த்தா அவ என்ன சும்மா விட மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்ணுவான், போய் ஒளிஞ்சுப்பான். அப்ப அந்த பொண்ணு இருக்கான்ல, அவ வந்து என்னது இந்த ராஜ்தீப் எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கார் உள்ளாக்க உட்காந்துட்டு நல்ல பாட்டை வந்து வேகமா வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்ப மௌலியை பாக்குறதுக்கு மாமியாக்காரங்க வந்து, என்னம்மா இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, வா போலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கும்போது இங்க வந்து ரொம்ப சவுண்டு வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கேட்டுட்டு இருப்பாள்ல. சோ அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மௌலியும் பார்த்துட்டு இருப்பான். அங்க இருக்கிற வாட்ச்மேனும் வந்துட்டு, இந்த பாருங்க மேடம், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவான். நீ யார்ட்ட சொல்றதுக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுருவான். வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம. இதை பார்த்தோன்னா மௌலிக்கு கோவம் வரும். அந்த பொண்ணுக்கு எவ்வளவு திமிருமா, இருங்க நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா போவா. இது எல்லாத்தையும் ராஜ்தீப் அப்படியே மறைஞ்சிருந்து பார்த்துட்டு, ஐயோ இவளே பிரச்சனையை விலைக்கு வாங்குறாளே, இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பான். குணால் ஃபேமிலியில எல்லாருமே சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க. அங்க வந்து ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு குணால் மௌலி 2 பேரும் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப மௌலி வந்து ஒரு கயிறு எடுத்து அவன் கையில கட்டி விடுறா. என்னது இது அப்படின்னு கேட்க, இல்ல இந்த கயிறை வந்து நீ வந்து கட்டிக்கோ, இதை வந்து நீ எப்பவுமே கழட்டே கூடாது, இதை பார்க்கும் போதெல்லாம் என்னோட ஞாபகம் உனக்கு அடிக்கடி வரும், நான் உன் பக்கத்திலேயே இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அவன் சொல்றான், இதை கட்டினா தான் வந்து நான் உன் ஞாபகம் இருக்குன்னு இல்ல, உன்னை வந்து நான் என்னோட மனசுக்குள்ள வச்சிருக்கமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல ஒரு மாதிரி சவுண்டு கேக்குது, ஏதோ நிலச்சரிவு மாதிரி ஏற்படுது. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயந்தடிச்சுட்டு ஓடுறாங்க. உடனே குணாலும் சொல்றா, மோலி இதுக்கப்புறம் இங்க இருந்தா சேஃப் இல்ல, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ சொல்றா, ஐயோ குணால், நந்தினி வந்து அங்கதான் பூஜை தட்டு வாங்கறதுக்காக போனா, தயவு செஞ்சு அவளை போய் காப்பாத்து, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அவனும் சொல்றான், சரி நீ சேஃபா போ, நான் போய் அவளை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை தேடி ஓட ஆரம்பிக்கிறான். நந்தினி வந்து ஒரு பள்ளத்துக்கு அடியில மாட்டிட்டு இருக்கா. உடனே அவளை கஷ்டப்பட்டு அங்கிருந்து காப்பாத்திடுறான். அப்ப அங்கிருந்து ஒரு பெரிய வந்து பாறை உருண்டோடி வந்து வழிய வந்து மறைச்சிருது. ஒரு பக்கம் குணால் நந்தினி மாட்டிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் மௌலி டோட்டல் ஃபேமிலியும் மாட்டிக்கிறாங்க. உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. மௌலி கத்துறா, குணால் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அவங்க யாருக்குமே காதுல விழுல. உடனே இவளுக்கு ரொம்ப பயம் வந்து வர ஆரம்பிக்குது. ஏன்னா அங்க நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கு, ரொம்ப வந்து சீரியஸா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு குணாலுக்கும் நந்தினிக்கும் ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மௌலி வந்து ரொம்பவே பயப்படுறான். கால் பண்ணிட்டே இருக்கான், ஆனா எடுக்கவே மாட்டுது. அந்த இடத்துக்கு போலீஸ் எல்லாம் வந்து விலக்கி விட பாக்குறாங்க. இங்க அப்படியே குணால் நந்தினி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது, எப்படி நம்ம போறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க மைக்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, எல்லாரும் சேஃபா வந்து இங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா நந்தினி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவளை அங்க கூட்டு போறான். அப்பதான் வந்து குணால் ஒரு வழியா வந்து மௌலிக்கு வந்து கால் பண்ணிடுறான். உடனே மௌலிக்கு வந்து அப்பதான் மூச்சே விடுது. குணால் நீ நல்லா இருக்கல, நந்தினி நல்லா இருக்கல, எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இங்க வந்து எல்லாரையும் ஒரு சேஃபான ஒரு இடத்துல தான் வச்சிருக்காங்க, நீ ஒன்றும் பயப்படாத, நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது உடனே பாட்டி வந்து அழுதுகிட்டே பேசுறாங்க. குணால் நீ நல்லா இருக்கலப்பா, எல்லாமே என்னாலதான், நீங்க மட்டும் இந்த கோயிலுக்கு வரலன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நல்லா தான் இருக்கும், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கான். ஒரு வழியா போனையும் பேசி
வச்சிடுறாங்க. அப்பதான் வந்து நந்தினி சொல்லிட்டு இருக்கா, இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. எல்லாமே என்னால தானே. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலின்னு நினைக்கிறேன். உங்க கூட நாளா வந்ததுனால தான் இப்படிலாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பேசுறா. நீ என்ன பைத்தியமா? எதுக்கு இந்த மாதிரி பேசுற? பாட்டி மாதிரி நீயும் இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கும்போது அவ சொல்றா, இல்ல நான் வந்து ஒரு வேண்டுதலோட தான் இங்க வந்தேன். இந்த மலை உச்சிக்கு போயிட்டு நான் வந்து சாமி கும்பிடணுங்கிறது தான் என்னோட ஒரு வேண்டுதலா இருந்துச்சு. அதனால நான் இப்பவே இத பண்ணியே ஆகணும். நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து போறா. உடனே இவ்வளவு சொல்லி பார்க்கறா. அதெல்லாம் போவாத. இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க். பெரிய ஆபத்தா இருக்கும். அதெல்லாம் எனக்கு கவலையே இல்ல. கடவுள் என்னது என்ன பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து அந்த பூஜை தட்டை எடுத்துட்டு மேல போய்க்கிட்டே இருக்கா. அப்பதான் அவன் சொல்றான், ஓகே தண்ணி பாட்டிலாவது எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். இல்ல குணால், நான் விரதத்துல இருக்கேன். பச்சை தண்ணி கூட என் பல்ல படக்கூடாது. அது மட்டும் இல்லாம நான் வெறுங்கால்ல நடந்தே தான் இந்த படியில ஏறி உச்சியில இருக்கிற அந்த கோயிலுக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறா. போயிட்டே இருக்கும்போது அவ கால்லயும் அடிபடுது. அப்பயும் இருந்து நொண்டி நொண்டி போயிட்டு இருக்கா. எங்க அப்படியே மூலிகை காட்டுறாங்க. அவ ஒரு வழியா ஒரு ரூமை வந்து புக் பண்ணிட்டு அங்க வந்து எல்லாருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கா. அப்ப ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க அந்த சைக்கோ பையன் வேற ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் குழாவிட்டு இருக்கான். அப்படியே ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் செம்மையா கோவம் வருது. அதுவும் பாட்டிக்கு செம்ம காண்டாவது. இதெல்லாம் என்ன மனுஷன், பொண்டாட்டி வந்து உயிரோட இருக்கும்போதே வேறொரு பொண்ணு கூட கூத்தடிச்சிட்டு இருக்கான். இவெல்லாம் நல்லா இருப்பானா? இவன்கிட்ட இப்பவே போய் நான் பேச போறேன். நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டாதான் இவனுக்கு எல்லாம் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. பாட்டி, அவன்லாம் நல்ல மனுஷனா இருந்தா நீங்க பேசலாம். அவனே ஒரு சைக்கோ. அவன் பெரியவங்களுக்கு எல்லாம் மரியாதை தரமாட்டான். தேவையில்லாம நீங்க அவன்கிட்ட பேசாதீங்க. நந்தினிக்கு தான் டிவோர்ஸ் ஆக போகுது இல்ல, அப்புறம் என்ன, அவன் யாரு கூட சுத்தினா நமக்கு என்ன, நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதிப்படுத்திட்டு இருக்கா. இப்போ மறுபடியும் வந்து மௌலி வந்து கால் பண்ணிட்டு இருக்கா. உடனே குணால் அட்டன் பண்ணிட்டு, என்ன பண்றீங்க, எங்க இருக்கீங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, இப்போ ஒரு பிரச்சனை. நந்தினி வந்து மேல போய் நான் வந்து கோயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுங்காலோட நடந்து போயிட்டு இருக்கா. நான் இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, அவ வந்து இந்த மாதிரி சாமி விஷயத்துல இப்படிதான் இருப்பா. நீயும் அவ கூடயே போ அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ வந்து அவ காலில் அடிபட்டுரும். காலில் ரத்தம் வரும். அந்த காலோடய அவ நடந்து நடந்து போயிட்டு இருப்பா. உடனே இவனுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாது. அப்படின்னு நந்தினியே பார்த்துட்டு போனையே கட் பண்ணிடுவான் போல. இங்க மௌலி வந்து ஹலோ ஹலோன்னு சொல்ல போன் கட் ஆயிருக்கும். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருப்பா. உடனே வந்து நந்தினி, நில்ல, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க, நீ உன் கால்ல பாரு எவ்வளவு அடிபட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நீ போலாம் கூடாது, இங்கேயே இரு அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் இல்ல குணால், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, நான் போயிடுவேன், இது வந்து என்னோட வேண்டுதல், தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு கல் தடுக்கி அப்படியே விழ போயிடுறா. உடனே வந்து குணால் வந்து காப்பாத்துறான். அப்படியே என்ன, 2 பேரும் ரொமான்டிக்கா ஐ கான்டாக்ட்ல பாத்துட்டே இருக்காங்க. ஒரு செகண்ட் என்னமோ இவங்க 2 பேரும் காதலர்கள், லவ்வர்ஸ் மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவ கீழே உட்கார்ந்துறா. அவளோட கால்ல பயங்கரமா அடிபட்டிருக்கு. இவ கேரிங்கா வந்து மருந்தெல்லாம் வச்சு விட்டுட்டு ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிறான். ஒரு செகண்ட் இவ அவளையே மறந்து அவனை ரசிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பாபா வராரு. அந்த பாபாட்ட போயிட்டு அவ வந்து கேட்டுட்டு இருக்கா, என் வாழ்க்கை வந்து இதுக்கப்புறம் மாறுமா, என்ன நடக்கும்னு சொல்லுங்க என்னோட எதிர்காலத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது, உன்னோட எதிர்காலம் ரொம்பவே நல்லா இருக்க போகுது. ஒரு ராஜா மாதிரி ஒருத்தவன் வந்து உன்னை ராணி மாதிரி பாத்துக்க போறான். அவன் வந்து உன் லைஃப்ல இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் தொடச்சிட்டு உனக்கு வந்து சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. உடனே அவ கண்ணை முடிச்சு பாக்குறா. எல்லாமே கனவு போல. யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. மறுபடியும் கண்ணை மூடி திறந்து பாக்குறா. அந்த இடத்துல கரெக்டா வந்து குணால் தான் நிக்கிறான். உடனே அவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்ப அந்த பாபா சொன்ன ஆளு வந்து இவன் தானா, இவரை தான் வந்து அவ என்ன வந்து நல்லா பாத்துப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்தோடைய அவ பாத்துட்டு இருக்கா. இவனும் கையை கொடுத்து வா எந்திரி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறா. அவளும் அவகிட்ட கை கொடுக்கும் போது இவனோட வளையல் வந்து அவங்களோட ஷர்ட்ல வந்து சிக்கிக்கும். அதை வந்து எடுத்துட்டே நிற்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே நிப்பாங்க. இவளுக்கு பயங்கர குழப்பமாவே இருக்கும், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உச்சில இருக்கிற அந்த கோயிலுக்கும் போயிடுறாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு புருஷன் பொண்டாட்டி போல அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பண்டிதர் என்ன பண்றாரு, குங்குமத்தை எடுத்து இதை வச்சு விடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்படி திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே மௌலியை காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு, பயந்துகிட்டே இருக்கா. அப்ப வந்து மாமியார் தான், என்னமாச்சு தனியா நிக்கிற, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, அவங்க 2 பேரும் சேஃபா தான் இருப்பாங்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து அந்த சைக்கோ பையன் இருக்கான்ல, அவன் அந்த பொண்ணு கூட ரொம்ப வந்து நெருக்கமா இருப்பான். இதை வந்து பாட்டி பாத்துருவாங்க. உடனே கத்த ஆரம்பிப்பாங்க, சி நீ எல்லாம் ஒரு மனுஷனா, மானம் கிட்டவனே, அறிவு இல்லாம இருக்க, உனக்கு தான் அழகான பொண்டாட்டி இருக்கால, அவளை விட்டுட்டு இந்த குரங்கு மாதிரி வப்பாட்டி பின்னாடி சுத்திட்டு இருக்கியே, மானம் கிட்டவனே, உனக்கு எல்லாம் அறிவில்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பண்ணான்னு திட்டுறாங்க. உடனே இவனுக்கு செம்மையா கோவம் வருது. ஏய் கிளவி, தேவையில்லாம பேசிட்டு இருக்காது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விட்டுடுறான்.
அப்ப இந்த இடத்துக்கு கரெக்டா மௌலி வந்துருவா. உடனே கண்ணாபின்னான்னு திட்டிட்டு இருக்கா. "உனக்கு எவ்ளோ திமிரு இருந்தா இப்படி பண்ணுவ? ஒழுங்கு மரியாதையா என் பாட்டிட்ட மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்றா. நான் எதுக்குடி கேட்கணும்? அதெல்லாம் கேட்க முடியாது. அந்த கிழவி தான் தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டுச்சு. அந்த கிழவிய வேணா என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லுவா. "இங்க பாரு, மேல வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. அதை மட்டும் எடுத்து நான் போலீஸ்ட்ட கொடுத்தேன்னா நீ காலம் முழுக்க களி திங்க வேண்டியதுதான். ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேளுடா" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறா. இவனுக்கு ஒரு மாதிரி பயமாயிடுது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து காலை தொட்டு கும்பிட்டு என்ன மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். அப்போ மௌலியை பார்த்து ஒரு வார்னிங் விட்டுட்டு தான் போறான். இந்த பாருடி, நீ வந்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து அனுபவிக்க தான் போற. இந்த நந்தினியை உன் வீட்டு உள்ளாக்க விட்டுட்டல்ல, அவளை எதுக்குடா விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கதறி கதறி அழுக போற. உன் வாழ்க்கையே சின்ன பின்னமா ஆக போகுது. இது என்னோட சாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான். அதை விட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இவ்வளவு நாள் குணாலுக்கு மட்டும்தான் நந்தினி மேல ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. இப்ப என்னன்னா நந்தினிக்கும் குணால் மேல கொஞ்சம் கொஞ்சமா ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ரிலேஷன்ஷிப் தொடருமா? இவங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் அஃபேர் வச்சுப்பாங்களா இல்ல பிரிஞ்சுப்பாங்களா? இதனால முழுக்க முழுக்க பாதிக்கப்பட போறது என்னமோ நம்மளோட மௌலி தான். குணால் நந்தினியை தான் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு நாள் முழுக்கவே ஒன்னா தங்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது. வேற வழி இல்லாம அவங்களும் ஒன்னா இருக்காங்க. அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு இருக்கும் போது குணால் தலையில பலமா அடிபட்டுடும். அப்ப நந்தினி தான் வந்து அவனுக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டு பார்த்துப்பா. அப்பதான் அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு அங்க எல்லாரும் உட்காந்து பாட்டு பாடிட்டு ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெளியில தானே உட்கார்ந்து இருப்பாங்க. அதனால நைட் நேரம் பயங்கரமா வந்து நந்தினிக்கு குளிர ஆரம்பிக்குது. அப்படி நடுங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. உடனே வந்து இதை அவன் பார்த்துட்டு அங்க சூப்லாம் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே அந்த சூப் எடுத்து இதை நீ குடி, இதை நீ சூடா குடிச்சின்னா உனக்கு வந்து குளிர் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். உடனே அவளும் அதை குடிச்சு பாக்குறா. ஆனா அப்போயும் அவளுக்கு ரொம்ப குளிருது. இதை வந்து அவன் கவனிக்கிறான். உடனே என்ன பண்றான், அவனோட கோட்டை கலட்டி அவளோட மேல அப்படியே போத்தி விடுறான். உடனே சரி வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்திரமா அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அங்க போன உடனேயே அவளுக்கு வந்து ரொம்ப வந்து ஃபீவர் வந்து அதிகமாயிடுது. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா இவன் ஒரு டாக்டர் இல்லையா, அதனால என்ன பண்றான், அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சும்மா வந்து இந்த ஈர துணியை வந்து தலையில வச்சு வச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கேரிங்கா அவளை பார்த்துட்டு இருக்கான். அவளும் அசந்து வந்து நல்லா தூங்கிடுறான். சரி நம்ம வெளில போய் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளில போறான். அவனுக்கும் பயங்கரமா குளிருது. பட் வேற வழி இல்லாம வெளியிலேயே வந்து குளிர்லயே படுத்து தூங்கிடுறான். இங்க அப்படியே ராஜ்தீப்பையும் மௌலியை தான் காட்டுறாங்க. அவன் வந்து மௌலிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த பாரு நீ நந்தினியை ரொம்பவே நம்பிட்டு இருக்கல்ல, இன்னைக்கு ஃபுல்லாவே உன்னோட புருஷனும் உன்னோட ஃப்ரெண்டுக்காரையும் ஒன்னா தங்க போறாங்க. அவங்களுக்குள்ள ஏதாவது தப்பா நடந்தா என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏத்தி விடுற மாதிரி பேசிட்டு இருக்கான். சி கேவலமானவனே, ஒன்ன மாதிரி நினைச்சிட்டு இருக்கியா? என்னோட ஃப்ரெண்டு மேலையும் என்னோட கணவன் மேலையும் எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு. அவங்க ரெண்டு பேரும் என்னை ஏமாத்த மாட்டாங்க. உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிடுறா. நம்ம மௌலியை நினைச்சாதான் பாவமா இருக்கு. அவ எந்த அளவுக்கு தன்னோட புருஷனையும் தன்னோட ஃப்ரெண்டையும் நம்புறா. ஆனா அவங்க ரெண்டு பேரும் இவ்வளவு சீட்டிங் பண்றாங்க. நம்ம மௌலிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அடுத்த நாள் மார்னிங் ஆகுது. இங்க நந்தினியை காட்டுறாங்க. அவ எந்திரிச்சு பாக்குறா, அங்க குணால் இல்ல. இவர் எங்க போனாரு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளியில போய் பாக்குறா. அவன் அசந்து அப்படியே பாவமா தூங்கிட்டு இருக்கான். உடனே இவளுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அப்படியே பக்கத்துல வந்து நெருங்கி போறா. இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறா. ஒவ்வொரு தடவை அவளுக்கு ஆபத்து வரும்போதும் குணால் தான் முன்னாடி வந்து காப்பாத்திருப்பான். அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு குணால் நீங்க எவ்வளவு நல்லவர் தெரியுமா, உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க மௌலி வந்து ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப லவ்வபிளா வந்து பார்த்துட்டு இருக்கா அவனையே. அப்போ வந்து அவனோட கையை வந்து அப்படியே அங்க பக்கத்துல நெருப்பு இருக்கும், அதுல விழ போகும். உடனே அவனோட கையை அப்படியே பிடிச்சிடுவா. உடனே இதனால டக்குனு குணால் எந்திரிச்சு அப்படியே இவளை பார்த்துட்டு இருப்பான். இவ இங்க என்ன பண்றா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ எதுவுமே சொல்லாம அங்க இருந்து வேகமா வந்து ஓட ஆரம்பிச்சிருவா. இவனுக்கு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியாது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனும் ஓடி போய் பார்க்க போறான். அங்க போய் பாக்குறான். அவனுக்கு பயங்கர ஷாக்கு. அங்க நம்ம மௌலி வந்து நிக்கிறா. குணால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இன்னொன்னு பக்கம் நந்தினி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பின்னாடி திரும்பிட்டு அழுதுட்டு இருக்கா. அவளுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது அவ்வளவு ஜெலசியா ஃபீல் ஆகுது. எனக்கு இதுல ஒண்ணுமே புரியலங்க. மௌலி வந்து அவளோட புருஷனை தானே ஹக் பண்ணிட்டு இருக்கா, என்னமோ இவளோட புருஷனை ஹக் பண்ண மாதிரி இவளுக்கு அவ்வளவு பொறாமையா இருக்கு. குணால் என்னாச்சு, நீ நல்லா இருக்கல்ல, நான் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, நீ இல்லாம ஒரு நாள் கூட நான் இருந்ததே இல்லை, இன்னைக்கு நான் ரொம்ப பயந்துட்டேன், நீ நல்லா இருக்கல்ல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வந்து பயந்து கேட்கிறான். நான் நல்லா இருக்க மௌலி அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்றான். அதோட நந்தினியை போய் பார்த்துட்டு சொல்றான், நந்தினி நீ எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப மறுபடியும் குணால்கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கா. குணால் நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, நீ என்ன மிஸ் பண்ணியா இல்லையா, அப்புறம் நான் ஒரு நாள் கூட உன்னை வந்து நான் பிரிஞ்சே இருந்தது இல்லையா, அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரியா ஆயிடுச்சுடா, எப்பதான் விடியும் உன்னை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்கி தவிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பாசமா பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நந்தினி கேட்க கேட்க அவளுக்கு ஒரு மாதிரி ரொம்ப பொசசிவ்னஸ் ஆகுது. ஒரு
மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. கார்ல வந்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. எல்லாருமே படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது குணால் அப்புறம் நந்தினி 2 பேரும் மட்டும் தான் முழிச்சிட்டு இருக்காங்க. அவ வந்து இல்ல இல்ல நம்ம அவனை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ட்ரோலா தான் வந்துட்டு இருப்பா கார்ல போயிட்டு இருக்கும்போதே. அதோட வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்த உடனே ரூமுக்கு போனோம்னா அவளுக்கு அப்படியே கோவம் வருது. அவ மேலேயே இருக்கிற எல்லா பில்லோஸையும் தூக்கி வீசிட்டு, ச்சே நான் எவ்வளவு கேவலமானவளா இருக்கேன். இல்ல இல்ல நான் அப்படி பண்ணக்கூடாது. ஏன் மௌலிக்கு நான் துரோகம் பண்ணக்கூடாது. அவளோட புருஷனை நான் எப்படி இந்த மாதிரிலாம் நினைச்சேன். இல்ல அது அவளோட புருஷன். அவ புருஷன் அவருக்கு மட்டும்தான். மௌலியோட போட்டோவை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப அழுக வருது. உடனே மௌலிட்ட வந்து சொல்றா, மௌலி எனக்கு வந்து இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ண நீ, ஆனா உன் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரியே ஒரு செகண்ட் நான் யோசிச்சுட்டேனே. நான் வந்து ரொம்ப மோசமானவன். நான் ஒரு நம்பிக்கை துரோகி. உன்னை வந்து நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இந்த மாதிரி நான் வந்து உன் புருஷன் மேல இப்படிலாம் ஆசை வச்சேன்னு தெரிஞ்சா நீ வந்து எப்படிலாம் நினைப்பல. ச்சே நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி கதறி கதறி அழுதுட்டு இருக்கா. அப்படியே இங்க குணால் மௌலியை தான் காட்டுறாங்க. அவ வந்து சொல்லிட்டு இருக்கா, ச்சே குணால் நம்ம 2 பேரும் எப்படிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சோம். ஆனா இது வந்து ரொம்பவே வந்து மறக்க முடியாத நாள் மாதிரி போயிடுச்சுல்ல. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இவ பாட்டு பேசிட்டே இருக்கா. நான் அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் நந்தினியை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கான். அந்த என்ன குணால் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே அவனும் பேச ஆரம்பிக்கிறான். ஆமா நம்ம 2 பேரும் டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல. நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ண மௌலி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். அப்புறம் 2 பேரும் எமோஷனலா பேசிட்டு இருப்பாங்க. ஓகே நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நம்ம அங்க எடுத்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் பாத்ரூமுக்கு போயிடுவான். அவன் போயிட்டு அங்க வந்து அவனுக்கும் பயங்கரமா கோவம் வரும். நான் எதுக்கு இப்ப நந்தினியை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன். நான் ஏன் இப்படிலாம் இருக்குன்னு எனக்கே தெரியலையே. இந்த நந்தினி எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் அப்பையில இருந்து அவன் மேலதான் எனக்கு ஒரு மாதிரி ஃபீலா இருக்கு. நான் ரொம்ப தப்பு பண்றேன்னு என் மூளைக்கு தெரியுது. ஆனா என் மனசுக்கு ஏன் புரிய மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவன் மேலேயே வந்து அவன் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கான். உடனே மௌலி கத்துறா, குணால் சீக்கிரம் வா, நம்ம 2 பேரும் இருக்கிற போட்டோ எல்லாம் பாரு, அவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல உட்காந்து எல்லா போட்டோஸையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. பாவமா இருக்கு இவளை பார்க்கும்போது. ஒரு வழியா வந்து இங்க குணாலும் வந்துடுவான். அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியா போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் மௌலி நல்லா படுத்து தூங்கிடுவான். ஆனா குணாலுக்கு தூக்கமே வராது. அப்படியே இங்க நந்தினியை காட்டினா அவளும் அப்படியே சில மாதிரி உட்காந்து அப்படியே அழுதுட்டே இருப்பா. அதோட அவனுக்கு வந்து இருப்பே கொள்ளல. எப்படியாவது போய் நந்தினியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றான். அந்த நடு ராத்திரியில உடனே நடந்து போயிட்டு நந்தினியோட ரூம் கதவை தட்டுறதுக்கு போவா. கரெக்டா அந்த நேரத்துல குணாலோட அம்மா வந்துருவாங்க. டேய் அங்க என்னடா பண்ற அப்படின்னு கேட்க, இல்லம்மா நான் தண்ணி குடிக்கலான்னு வந்தேன், வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்ல, தண்ணி குடிக்கிறதுக்கு அங்க போகணும். இங்க நந்தினி ரூம்ல என்ன பண்ற, போ போ அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுடுறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். ஏதோ நந்தினிகிட்ட பேச வந்திருப்பான் போல. பட் அவங்க அம்மா வந்ததுனால அவனால பேச முடியாம போயிடுது. அடுத்த நாள் ஆகுது. நந்தினி வந்து என்ன பண்றா, மௌலிட்ட வந்து டைரக்டாவே பேச ஆரம்பிச்சிடறா. மௌலி நான் உன்கிட்ட வந்து ஏற்கனவே சொன்னதுதான். நான் ஏற்கனவே வேற ஒரு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ சீக்கிரமாவே எனக்கு நல்ல வீடா பாரு, நான் சீக்கிரமா போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. ஏன்டி ஏன் அவசரம், ஏன் அதுக்குள்ள நீ போற, எங்க கூட இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம்ல அப்படின்னு அவ வந்து ரொம்ப ஏக்கமா கேக்குறா. இல்ல இல்ல எனக்கு வந்து உங்க கூட இருக்கணும்னு ஆசைதான். பட் இருந்தாலும் எனக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காதுல்ல. ப்ளீஸ் மௌலி கொஞ்சம் சீக்கிரமா எனக்கு ஒரு நல்ல ஃபிளாட்டா பாரு அப்படின்னு சொன்ன உடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுவா. இது எல்லாத்தையுமே குணால் வந்து கேட்டுட்டு தான் இருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி வந்து அங்கேருந்து வருவா. எதுக்காப்புல குணால் நிக்கிறத பார்த்துட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுவா. அதுக்கப்புறம் சரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருப்பா. அங்க மௌலி வந்து என்னோட செல்லக்குட்டி என்ன சமைக்கிற, சரி நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு குணால் வரான். அவனுக்கு வந்து தண்ணி குடிக்கணும் போல இருக்கும் போல, எனக்கு கிளாஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவ நந்தினி மெதுவா வந்து அவனுக்கு கிளாஸை கொடுக்குறா. டக்குன்னு அவன் வெடுக்குன்னு வாங்கிட்டு அப்படியே போறான். அப்போ வந்து மௌலி அப்புறம் வந்து குணாலோட அம்மா இருக்காங்களே, ஸோ 2 பேரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நானும் மௌலியும் ஷாப்பிங் போகலான்ட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு வந்து நீங்கள் தான் இங்கே தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால பாட்டியும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க நந்தினிக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா நானும் குணாலும் தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு யோசிச்சுட்டு இருப்பா. அதோட சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து போயிடுறாங்க. இங்கே நந்தினி ரொம்பவே பதட்டமாகறா. அவளுக்கு ரொம்பவே பயமா இருக்கு. குணால் கூட நடந்த எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்துட்டு பதட்டமா இருக்கா. அப்பதான் அங்க கரெக்டா குணாலும் வரான். அவனை பார்த்துட்டு பயந்துட்டு ஓரமா போய் ஒதுங்கி நிக்கிறா. உடனே குணாலும் இதான் சமயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளை அப்படியே நெருங்கி வரான். கடவுளே அவர் என்கிட்ட வரக்கூடாது என்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பயந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே ப்ரே பண்ணிட்டே நிப்பா. நம்மளோட மௌலி வந்து தன்னோட மாமியாரை கூட்டிக்கிட்டு ஷாப்பிங் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. வீட்டுல வந்து குணால் நந்தினியை தனியா விட்டுட்டு எந்த நம்பிக்கையில போறான்னு தெரியல. உடனே வந்து நந்தினிக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஐயோ நான்
நான் மட்டும் இங்க தனியா இருக்கனே, அவரு வேற இருக்காரே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்பா. ரொம்ப பயந்து போய் ஓரமா போய் நின்னுட்டு இருப்பா. அப்ப குணால் வந்து இவள பார்த்துட்டு அப்படியே அவ பக்கத்துல நெருங்கி வரான். இவ கண்ண மூடிட்டு கடவுளே வரக்கூடாது வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே நிப்பா. அதுக்கப்புறம் அவன் இவ பக்கத்துல ரொம்ப நெருங்கி வந்துட்டு பக்கத்துல இருக்கிற புக் எடுத்துட்டு அவன் பாட்டு போயிடுறான். அப்பதான் வந்து இவன் நினைப்பாச்ச, நம்ம தான் இவரை ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம் போல அப்படின்னு நினைச்சிட்டு அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. சரி யாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவளுக்காக தான் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இவ வந்து குக்கிங் சொல்லி கொடுக்கறதுக்கு இருப்பா. ஸோ அதனால இவள்கிட்ட குக்கிங் கத்துக்கிறதுக்கு நிறைய பேர் அந்த ஃபிளாட்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அழகா வந்து பிரியாணி போட தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, நீங்கெல்லாம் வேற லெவல் சூப்பரா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருக்கும்போது அங்க பாட்டிமாவும் வராங்க. ஆமா, என்னோட நந்தினி வந்து ரொம்ப சூப்பரா சமைப்பா, அவளை அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. இங்க அப்படியே மௌலியை தான் காட்டுறாங்க. அவ வந்து அவளோட மாமியாரை கூட்டிட்டு ஷாப்பிங்லாம் போல ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு, அங்கதான் வந்து கூட்டு போயிருக்கா. அத்தை இங்க பாத்தீங்களா, இதெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குல்ல, இந்த வந்து ஆபீஸ வந்து நான் வந்து என்னோட குணாலுக்காக தான் கட்ட போறேன், அவனுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து வந்து இது பண்ணியிருக்கேன். குணாலுக்கு வந்து அவனுக்கு தனியா ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிறது அவனுக்கு பெரிய ஆசை. அதே மாதிரி அந்த ஆசையை நிறைவேற்றணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் நைட் டியூட்டின்னு கூட பார்க்காம நான் ஒவ்வொரு நாளும் உழைச்சேன். அதுல வர காசை வச்சுதான் இவ்வளவு பெரிய சூப்பரான ஆபீஸ் அவனுக்காகவே நான் உருவாக்கி இருக்கேன். அவனோட பர்த்டே கிஃப்டா நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷமா பேசிட்டு இருப்பா. அதை பார்த்த மாமியாருக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். நான் உண்மையாலுமே சொல்றேம்மா, உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைக்க என்னோட பையன் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறாங்க. இப்ப நான் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஸ்டார்டிங் சீன்ல இருந்து வந்து மௌலி வந்து நைட் டியூட்டிக்கு அதிகமா போயிட்டே இருப்பா. அப்போ உங்களுக்கு எல்லாம் தோணி இருக்கும், குணால வந்து இவ கவனிக்க மாட்டா, அதனாலதான் அவன் வேற பொண்ணை தேடி போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நைட் டியூட்டிக்கு போனதே வந்து குணாலுக்காக தாங்க. குணாலுக்காக தான் ராவு பகல் பார்க்காம உழைச்சு உழைச்சு அதுல வர காசை அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆபீஸ் வந்து கட்டணுங்கிறதுக்காக தான் நம்ம மோடி இப்பெல்லாம் பண்ணியிருக்கா. ஆனா அவளோட அன்பும் பாசமும் இந்த குணாலுக்கு கண்டிப்பா புரிய போறது இல்ல. அதோட மௌலி வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பா நந்தினிக்கு, இந்த மாதிரி வந்து அம்மா வீட்ல இருந்து எல்லாருமே வராங்க, உன்னோட ஸ்பெஷல் டிஷ் இருக்குல்ல அதெல்லாம் செஞ்சு வை, அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்ல, ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவளும் சொல்றா. அதுக்கு தகுந்த மாதிரியே மௌலியோட அம்மா வீட்ல இருந்து எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அவங்களெல்லாம் வந்து நல்லபடியா அங்க கவனிச்சுட்டு இருக்கும் போது மௌலியோட அம்மாவுக்கு நந்தினியை பார்த்தோன்னே செம்மையா காண்டாவது. இந்த பொண்ணு இன்னும் இங்கதான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்ப பாட்டி தான், பரவாயில்ல விடு, அவ இங்க ஓரமா இருந்துட்டு போறா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவ வந்து சூப்பரான ஒரு டிஷ் எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பா போல, அதை எடுத்து எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பாக்குற அம்மாக்காரங்களுக்கு செம்மையா காண்டாவும், வேற வேலையே இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும், வீட்டுக்கு வரட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுலயே நினைச்சிட்டு இருப்பாங்க. சரி மௌலி எங்க குணால் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இங்க அப்படியே குணால காட்டுறாங்க. அவன் வந்து ஹாஸ்பிட்டல்ல தானே இருப்பான். ஸோ வந்து சில்ட்ரன்ஸுக்குலாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னப்பாச்சு உன் கையில எப்படி காயம் வந்துச்சு அப்படின்னு அவன் கேட்க, இல்ல டாக்டர் என் கையில வந்து நெருப்பு பட்டுடுச்சு, சுட்டுடுச்சு, நெருப்பு பட்டா ரொம்ப எரியும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதோட இவனுக்கு நந்தினி ஞாபகம் தான் வருது. அவனோட கை வந்து நெருப்புல படும்போது டக்குன்னு அது படவிடாம இவ தானே தடுத்திருப்பா, அதனால நந்தினியோட கையில தான் அந்த காயம் வந்து பட்டிருக்கும். இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்பெல்லாம் அடிக்கடி மௌலியை பத்தி நினைக்கிறத விட இவன் சின்ன சின்ன விஷயத்துக்குமே நந்தினியை பத்தி தான் ரொம்பவே வந்து திங்க் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் குணால் மௌலி ரெண்டு பேருமே வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. அவங்கள பார்த்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். மௌலியோட அம்மாவை பார்த்தோன்னா, அம்மா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிப்பா. அதோட இவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு அப்புறம் ஒன்னு விஷயம் சொல்லுவாங்க, அந்த பாரு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், இன்னமும் இந்த நந்தினி இங்கதான் இருக்கல, அவளை எப்ப இந்த வீட்டை விட்டு வெளில அனுப்ப போற அப்படின்னு அவன் சொல்லும் போது உடனே அவ அவாய்ட் பண்றா. அம்மா இப்பவும் இதே பேச்சு தானா, அப்புறம்ல பேசிக்கலாமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போறான். நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா, மௌலியோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க டக்கு டக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுவாங்க. ஆனா அவங்க சொன்னது ஒரு முக்கியமான விஷயம்தான். அவங்க சொன்ன மாதிரியே மௌலி வந்து நந்தினிய வந்து வேற ஒரு வீட்டுல தங்க வச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பா தன்னோட புருஷனை அவ இழந்திருக்க மாட்டா. அதுக்கு தான் சொல்லுவாங்க தாய் பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விஷயத்துல ஃப்ரெண்டு தான் முக்கியம், தாய் முக்கியம் இல்லை நினைச்சிட்டாலா என்னன்னு தெரியல. ஆனா அவளோட ஃப்ரெண்டு மேல நம்பிக்கை வச்சிருக்கா. ஏன் எல்லாரும் அப்படித்தானே இருப்போம், பட் நம்பிக்கை துரோகம் பண்ணது இந்த நந்தினியும் குணால் தான். சரி, அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஜாலியா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சமா வந்து பண்ணும்போது உடனே வந்து நந்தினி
சொல்றேன். இல்ல இல்ல நான் அந்த ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ அப்படியா, அதான் நான் இருக்கேன் என்கிட்ட கூட அப்படின்னு பாட்டி கேட்க, பாட்டி ஊத்தி குடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப ஜாலியா பேசிட்டு, ஓகே ஒரு ஃபன்னான ஒரு கேம் விளையாடலாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் வந்து வெளியில இருந்து வரும்போது குணால் வந்து பீஸாலாம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. ஸோ அந்த பீஸாவை ஒவ்வொன்றா கட் பண்ணி அதுல வந்து ஒரு டிராயிங் மாதிரி சின்னதா வந்து வரைஞ்சி ஒவ்வொருத்தவங்களுக்கா கொடுத்துட்டு இருக்கான். ஸ்மைலி ஃபேஸ் வச்சது. ஸோ இன்னும் நிறைய நிறைய அந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கா கொடுத்துட்டு இருக்கான். அதோட மௌலிக்கும் ரொம்ப ஸ்பெஷலா அழகா வரைஞ்சி அவளுக்கு வந்து கொடுக்க போகும்போது உடனே மௌலி வந்து வேணும்னே சொல்லுவான், குணா எனக்கு தெரியும், சரி எனக்கு வேணாம், அதான் நந்தினி இருக்கால நந்தினிக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. உடனே இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா அது இவ இப்படி சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே மௌலிக்கு கொடுக்கும்போது அதை அவ வாங்கி பாக்குறா. பார்த்தவளுக்கு பயங்கர ஷாக்கா, அதுல வந்து ஒரு ஹார்ட்டின் தான் போட்டிருக்கு. என்னடா அது இப்படி இருக்கே, இதை வந்து எல்லார்ட்டையும் காட்டுனா தப்பா நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பயந்துட்டே இருக்கும் போதும் எல்லாரும் வந்து காட்டுங்க காட்டுங்க என்ன போட்டிருக்கு அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. அப்ப வந்து அவ அந்த மூடியை திறக்கும் போது அந்த ஹார்ட் வந்து ஹாஃபா வந்து அழிஞ்சிடும். உடனே வந்து மௌலியோட அம்மா அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க. பார்த்தா அதுல கொஸ்டின் மார்க் தான் போட்டிருக்கும். உனக்கு வந்தது கரெக்ட் தான், உன்னோட வாழ்க்கையே கேள்விக்குறி மாதிரி தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நக்கலா சொல்றாங்க. அம்மா ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சூப்பர் குணால், நம்ம நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசிக்கிட்டு இருக்கா. அதோட நல்லபடியா பேசி முடிச்சு அவங்க எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நந்தினி வந்து இந்த மாதிரி ஹார்டின் வந்து கொடுத்துருப்பாள். ஸோ இதனால இவளுக்கு ரொம்பவே வந்து ஒரு மாதிரியா இருந்திருக்கும். டக்குன்னு வந்து கிச்சனுக்கு ஓடி போவான். உடனே இதை அவன் பார்த்துட்டு அவகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போவான். ஆனா இவ வந்து அவாய்ட் பண்ணிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் வந்து நைட்டும் ஆகுது. மௌலி வந்து குணால் ஹக் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கா. இன்னைக்கு வந்து டே ரொம்ப அழகா போணுச்சுல குணால், எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நம்மளோட ஃபேமிலியில உள்ள எல்லாருமே இருந்தாங்க, நம்ம ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருந்து எவ்வளவு நாள் ஆகுதுல்ல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பேச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரொமான்டிக்கா போகுது. ரெண்டு பேரும் வந்து ரொமான்டிக்கா பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மௌலிக்கு வந்து ஒன்னா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு போல. ஸோ அதனால வந்து அவளோட ஷர்ட்லாம் வந்து கழட்டிட்டு இருக்கும்போது உடனே இவனுக்கு வந்து இவ கூட அந்த மாதிரி இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல போல. உடனே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு சொல்றான், இந்த மாதிரி நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன், நீ எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்ல. ஓகே ஓகே உனக்காக நான் வெயிட் பண்றேன், பட் சீக்கிரமா வந்துடு அப்படிங்கிற மாதிரி அவ பாசமா சொல்லுவா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்ரூமுக்கு போவான். அங்க போனாலும் அப்படியே நந்தினியை பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். ரொம்ப அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகும். உடனே மூஞ்சில தண்ணி எல்லாம் ஊத்தி கழுவிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து பாப்பான். பார்த்தா நம்மளோட மௌலி வந்து அப்படியே நல்லா படுத்து தூங்கிட்டு இருப்பா. பாவமா இருக்கும். அதோட இவன் பக்கத்துல உட்காந்துட்டு சே தூங்கிட்டாளா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருப்பான். நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி. அதோட வெளியில வந்து பாப்பான். இங்க நந்தினி வந்து என்ன பண்ணுவான், விளக்கு வந்து ஏத்திட்டு இருப்பா சாமி கிட்ட உட்காந்து. ஸோ அதை வந்து இவ பார்த்துட்டு அவ பக்கத்துல உட்கார போறான். உட்காந்துட்டு அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஐ திங்க் ப்ரொபோஸ் தான் பண்ண போறான்னு நினைக்கிறேன். இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. புதுசா பார்க்க வந்தவங்க எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்.